ஐந்தாம் தமிழ்ச் சங்கத்தின் சிவன் சீவன் சித்தர் சேனல் வெல்கம். வணக்கம். திருக்கூறல், அதை தான் திருக்கூறல் அப்படின்னு ஆக்கிட்டாங்க. திருக்கூறலை இயற்றியது முதல்ல முருகன் சித்தன் தான். குமரி கண்டத்தில் இருக்கும்போது இயற்றினாரு. பெரிய ஆழி நடந்ததுக்கப்புறம் மக்களை விரிவுபடுத்தணும், விவசாயத்தை மேம்படுத்தணும், மக்கள் பாப்புலேஷனை உருவாக்கணும், அதுக்காக முருங்கைக்கீரை எல்லாத்தையும் கொடுத்தாரு. நிறையா விஞ்ஞான ஆய்வுகள் இதெல்லாம் கவனிச்சிட்டதுனால அவரால் திருக்குறளை இன்னும் மேம்படுத்த முடியல. கிருஷ்ணர் தான் திருக்கூறல் அப்படின்ற அந்த திருக்குறளை மறுபடியும் அதை மேம்படுத்தி முருகன் சித்தர் 7 சீரா வச்சிருந்தாரு. அதை முருகன் சித்தர் 2 அடி குறளா ஆக்கி ஒரு குறள் 2 பேருக்குமாக, முருகனுக்கும் கிருஷ்ணருக்குமாகன்னு திருக்குறளா ஆக்கி நம்மளுக்கு கொடுத்தாரு. அதுதான் வாழ்வியலுக்கான எல்லா தத்துவங்களும், எல்லா தத்துவார்த்த விஷயங்கள், வாழ்வுக்கு தேவையான எல்லாத்தையுமே அதுல சொல்லியிருக்கிறாரு. அதுதான் இவங்க சமஸ்கிருத மொழிபெயர்த்து அதை பகவத்கீதைன்னு நம்மளுக்கு கொடுத்து, அந்த பகவத்கீதையை நானே மாத்தணும்னா கூட மாற்ற முடியாது அப்படின்ற மாதிரி எழுத வச்சு இவங்களே எழுதிட்டு, பைபிள்லேயும் அதே தான் வசனம், அதிகாரம், அது எல்லாத்தையும் சொல்லி திருக்குரான், அதுவும் திருக்குரான், அதுவுமே பாலைவன ஆசிவகம் தானே. திருக்குரானும் திருக்குறள் தான், வேற வேற பேரெல்லாம் அதுக்கு கொடுத்து மாத்தி வச்சிருக்காங்க. ஜெயினிசம் மதத்துல நம்ம முருகனை கிருஷ்ணரையும் 24 தீர்த்தங்கரரா, நம்ம 24 நட்சத்திரங்களையும் 24 தீர்த்தங்கரரா எழுதி வச்சிருக்காங்க. அதுதான் இந்த 24 மனை தெலுங்கு செட்டியார்கள். அந்த 24 தீர்த்தங்கரர்ல குந்தகொந்தர்னு ஒருத்தர் இருக்காரு. அந்த குந்தகொந்தர் யாருன்னா நம்ம முருகனும் கிருஷ்ணரும் திருக்குறளை எழுதுறது தான். திருவண்ணாமலையில குன்றத்தூர்னு ஒரு ஊர் இருக்கு. அங்க குன்று மேல ஒரு ஜெயின கோவில் இருக்கு. அந்த கோவில்ல அப்படித்தான் காட்டுறாங்க குந்தகொந்தர்னு. ஏன்னா குந்தி உட்காந்து தானே குருகுலத்துல சொல்லி கொடுத்தாங்க. அந்த குந்தர், அது 2 குந்தரா காட்டுறாங்க. முருகன் ஒரு குந்தர், கிருஷ்ணர் ஒரு குந்தர். அதான் குந்தர்னு. நம்ம திருக்குறளை வேற மாதிரி திரிச்சு, வேற மாதிரி எழுதி, அதுல வீடு பேருன்றதையே எடுத்துட்டாங்க. ஏன்னா இவங்களுக்கு அந்த வீடு பேரு அடையவே முடியாது, அதாவது நிர்வாணம் அடைய முடியாது, முக்தி அடைய முடியாது. அது பாகுபலியில கூட சொல்லியிருக்காங்க, இவங்கெல்லாம் பிண்டாரிகள் அப்படின்னு. நம்ம தமிழர்கள் தான் அண்டாரிகள், ஏன்னா அண்டத்துக்கு போகக்கூடியவங்க. நம்மெல்லாம் அண்டாரிகள், அவங்க பிண்டாரிகள், ஏன்னா அவங்களால எந்த முக்தி அடைய முடியாது. அதனால வீடு பேருன்ற ஒரு அத்தியாயத்தையும் எடுத்துட்டாங்க. இந்த மாதிரி திருக்குறளை மாத்தி வச்சு நம்மளுக்கு எழுதி கொடுத்து எல்லாத்தையும் தப்பாக்கி பாண்டியன் ஐயா எல்லாத்தையும் மீட்டு எடுத்துட்டாங்க. இனிமேல் அதை நாம இன்னும் செம்மைப்படுத்தி நம்ம அடுத்த வரப்போற தலைமுறைக்கு இன்னும் நல்லா அழகா எடுத்து சொல்லணும். நன்றி, வணக்கம். ப்ளீஸ் வாட்ச் அண்ட் சப்ஸ்கிரைப், ஷேர் வித் யோர் ஃப்ரெண்ட்ஸ்.